கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த கடந்த ஒரு வாரமாகவே இந்த கோபி நயினார் மதிவதனி பிரச்சனை சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. கோபி நயினாருக்கு ஒரு தரப்பினரும் மதிவதனி அவர்களுக்கு ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவிச்சுட்டே வராங்க. இந்த சம்பவத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா தலித்துகளுக்காக எந்த ஒரு பெரியாரிஸ்டும் பேச மாட்டாங்க, வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க, தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனைன்ற மாதிரியான ஒரு முக்கிய கருத்தை வச்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா கோபி நயினார் மீது நமக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அது மரியாதை இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் அவர் எழுப்பின கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் என்ன அன்றைக்கி பேசியிருக்காருன்னா, அவர் பேசுகிறத முழுமையாக கேட்டேன். அவர் ஒரு கரண்டிபுத்தூர் அப்படின்ற ஒரு போராட்ட காலத்தில் இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் பேசுகிறாரு. அப்போ மதிவதனி போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா ஆளும் வர்க்கத்தை அடக்காக்கக்கூடியவர்களா பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட சகோதரி மதிவதனியுடைய பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆளும் வர்க்கத்தை அடகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் யாருன்னா சீமான் போன்றவர்கள் தான். இன்னைக்கு அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆளும் வர்க்கத்துக்கு அடகாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக பேசணும்னா அதை மடைமாற்றக்கூடியவர்கள் யாராக இருக்காங்கன்னா சீமான் போன்ற நபர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் நிறையா அண்ணாமலை, எல்முருகன், தமிழிசை உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் நம்ம சொல்லலாம். அவங்க தான் ஆளும் வர்க்கத்தினுடைய அடியாட்களாக அடைகாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுல பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மிக சரியான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஒரு சில இடங்கள் நடக்கக்கூடிய போராட்டங்களில் ஒரு எதிர்வினை இருந்தால் அதற்கு ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக அரசியே நீங்கள் குறை சொல்லிட முடியாது. அங்கே என்ன சூழல் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பேசுறது, அதுதான் சரியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு சகோதரி மதிவதனி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திராவிட இயக்கத்திற்கு எதிராக இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த கருத்தாக்கத்தை உடைக்கக்கூடிய நபராக அன்றைக்கி சகோதரி மதிவதனி இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடை எந்த சூழலில் மாற்ற பார்க்குறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு முள் பொறுக்க வேலையை இன்றைக்கி பல்வேறு நபர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முள் பொறுக்கிற வேலைக்கு கோபி நயினாருடைய வார்த்தைகள் உதவுதமாக தான் இருக்குது. இல்லை அவங்களோட ஒப்பில்லாமா? இல்லை, அவரும் முள் பொறுக்குவதற்கு தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரி நான் சந்தேகிக்கிறேன். ஏன்னா அதற்கு பிறகு புதிய தலைமுறையுடைய அவருடைய பேச்சு, அவர் தன்னுடைய பெரியார் விருதை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னது, இப்படிலாம் பார்க்கும்போது அவர் மீது சந்தேகம் நமக்கு வருது. அவர் மீது நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா பெரியார் விருதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மதிவதனி மீது அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் ஒரு அடையாக்கக்கூடிய ஆள்மர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய நபர்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ மதிவதனி கூட அவர் அதுக்கு பதில் சொல்லலை, நேரடியாகவோ அல்லது வீரமணி ஐயா அவர்களோ பதில் சொல்லலை. அப்போ இவர் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி சில திராவிட இயக்க தோழர்கள், பெரியாரிய அம்பேத்கரிய இயக்கங்கள் மதிவதனியுடைய வார்த்தையில் எந்த விதமான தவறும் இல்லை, அவங்க பொதுவாக எல்லாருக்கும் பேசுகிறாங்க, ஏதோ பட்டியலின மக்களுக்காக பேசியதே இல்லை என்பது போல் கோபி நயினார் மாற்ற பார்க்குறாரு. முதல்ல கோபி நயினாருக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே உட்காந்து பேசுகிறோம்னா பெரியாருடைய தோல் மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பெரியார் இயக்கங்களுடைய தோல் மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம உயரத்தில் இன்றைக்கி நிற்கலாம், நீங்கள் இயக்குனர்ன்ற உயரத்தில் நிற்கலாம், நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் உயரத்தில் நிற்கலாம். அந்த உயரத்தில் நிற்பதற்கு பெரியார் இயக்கங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் கடந்த காலங்களிலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். ஐயா வீரமணி அவருடைய 92 வயது வரைக்கும் இன்றைக்கி வீரமணி அவருடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைப்பது இது ஒரு வகையில் சீமானை நோக்கி நகரக்கூடிய ஒரு பாதையாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரியார் விருதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வீரமணி அவர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? நீங்கள் பேசியதற்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? அல்லது திராவிடர் கழகம் ஒரு அறிக்கை விட்டதா? உங்களுடைய பேச்சுக்கு எதிராக எதுவும் அறிக்கை விட்டாங்களா? நீங்கள் பேசியது தவறுன்னு சொன்னாங்களா? நீங்கள் ஒரு பாசிஸ்ட்னு சொன்னாங்களா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ திராவிட பாசிசம்ன்றீங்க. இதுதான் சீமான் சொல்றாரு, நான் கொல்லப்படலான்ற மாதிரி ஒரு கருத்து இல்லை. இதுதான் சீமான் சொல்றாரு. ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்றாரு. நீங்க ஆரிய பாசிசம் திராவிட பாசிசம் சொல்றீங்க. இன்னொருத்தர் பாசிசம் பாயாசம் ரெண்டு ஒன்றுன்றாரு. நீங்க 3 பேர் யாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க 3 பேர் ஒரே புள்ளியில் நிற்கிறீங்க. ஒருத்தர் திராவிடம் ஆரியமும் ஒன்றுங்கிறாரு, ஒருத்தர் பாசிசம் பாயாசம்ங்கிறாரு. இது இந்த 2 நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க, பாசிச சக்திகளை நார்மலைசேஷன் பண்றாங்க. திமுகவும் பாஜக ஒன்றுன்ற மாதிரி நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க இல்லையா? அப்போ இடஒதுக்கீடே கூடாதுன்னு சொன்ன பாஜகவும் இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த திமுகவும் ஒன்றா? இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுத்த திமுக ஒன்றா? எல்லோரும் படிக்கணும்னு சொல்லி இலவச பஸ் பாஸ் கொடுத்த திமுகவும் படிக்க விடாமல் தடுத்த பாஜகவும் ஒன்றா?
சிந்திக்க வேணாமா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட சீமானை போலவே திராவிட பாசிசம்ன்றீங்க. அப்போ நீங்கள் யார்? கொல்லப்படலாம்ன்றீங்க. இது வரைக்கும் பெரியாரிஸ்டுகளாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க? பெரியாரிஸ்டுகளால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை சொல்ல முடியுமா உங்களால்? எவ்வளவு கேவலமாக பெரியாரை வெளிவுபடுத்தி அவதூறு பரப்புறான் சீமான். அவனையும் சுதந்திரமாக தான் நடமாட விட்டுட்டு இருக்கோம். இதுவரை சீமான் மீது எந்த விதமான கொலை முயற்சி நடவடிக்கையில் ஈடுபடலையே பெரியாரிஸ்டுகள். அப்போ நான் கொல்லப்படலாம்ன்றது ஒரு அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? அப்போ நீங்கள் யாரை நோக்கி நகல்றீங்க? நீங்கள் உண்மையிலே அமைப்பா திருவள்ளுவன் புத்தகம் படிச்சிங்களா? திருமாவளவனுடைய கருத்தை உள்வாங்கியிருக்கீங்களா? திருமாவளவனையே சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? எந்த விரக்தியில் நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இடத்துல ஏற்பட்ட விரக்திக்கு பெரியார் இயக்கங்களையே குறிப்பாக திராவிட பாசிசம் என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் யார்? உங்களையே சீமானோட ஒப்பிடக்கூடாது. உங்களை நாங்கள் ஏன் ஆர்எஸ்எஸோட ஒப்பிடக்கூடாது? ஆர்எஸ்எஸ்க்கு முள் பொறுக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு நாங்கள் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இன்னைக்கு அனைத்து ஜாதி சங்க தலைவர்களை, இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் உடன் இருக்கக்கூடியவர்களை, ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்துக்கு பூமாலையை வீசக்கூடிய திருமாறன் ஜியை, ஆர்எஸ்எஸ்க்கு உதவக்கூடிய பல நபர்களை, இந்த கரிகாலன் ஒரு தம்பி யூடியூப்ல பேசிக்கிட்டு இருப்பான், இது மாதிரி பல சாதி வெறியர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு சீமான் வந்து என்ன செய்யறாருன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக இன்னைக்கு வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவதூறு, அது வீண் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவன்லாம் உட்கார்ந்து இருக்கிறது யார் மேலன்னா கோபி நாயர் உள்பட பெரியார் இயக்கங்கள் தோல் மீது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் உள்பட பெரியார் இயக்கத்தின் தோல் மீது தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா திராவிட இயக்கங்கள் பெரியார் இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 70-80 ஆண்டுகளுக்கான வரலாறு இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக இங்கே பேசிய வரலாறு, அவர்களுக்காக போராடிய வரலாறு. நாம் அம்பேத்கரை கையில் தூக்கி இன்னைக்கு நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு? பெரியார் இயக்கங்கள் தான். ஏன்னா பெரியார் வந்து தனக்கு தலைவரே அம்பேத்கர்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தலைவர் பெரியார். அந்த வழியில் வந்த இயக்கத்தை வந்து நீங்கள் வந்து திராவிட பாசிசம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் யார்? உங்களை நாங்கள் எப்படி பார்க்குறது? அதனால தான் நான் நீங்கள் கேட்குறீங்க சீமானோட ஒப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் ஒப்பிடக்கூடாது? அப்போ பாசிச சக்திகளை நார்மலைசேஷன் பண்ணக்கூடிய வேலையை சீமானும் விஜயும் செய்கிற போது அதற்கு இணையான வார்த்தைகளை திராவிட பாசிசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவது, நான் கொல்லப்படலாம் என்று சொல்வது எப்படி சரியா இருக்கும்? என்ன உங்களுடைய அணுகுமுறை? இல்லை, இதற்காக குரல் கொடுத்த ட்ரைப்ஸ் ஊடகவியலாளர் கரிகாலனை கூட ஒரு சுயசாதி வெறியன் தெலுங்குன்ற மாதிரியான ஒரு வார்த்தையும் கட்டமைக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அவர் விமர்சிக்கப்பட்டிருக்கார். வேங்கவேல் பிரச்சனையில் அந்த மக்களுக்காக நிற்கும் போது அவர் பறையர் என்று விமர்சிக்கப்பட்டார். அதற்கு பிறகு அருந்தீர் உள்ளிட்டருக்காக அவர் அது எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கிலியர் என்று அவர் விமர்சிக்கப்பட்டார். இப்போ வந்து ஜாதி வெறியர் விமர்சிக்கப்படுறார். இப்படி மக்களுக்காக நிற்கக்கூடியவர்களை வந்து இப்படி வந்து விமர்சிக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் சுயஜாதி வெறியர்களாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, முதல்ல இந்த மக்களுக்காக பேசுங்க. நீங்கள் வந்து கோபி நயினார் என்னுடைய சாதிக்காரர் என்பதற்காக பேசக்கூடாது. கோபி நயினார் என் ஜாதியை சேர்ந்தவர், என் கட்சியை சேர்ந்தவர், எனவே அவர் பேசினா அது சரியாக தான் இருக்கும். அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நான் தான் நம்ம கேட்குறோம். கொல்லப்படலாம்ன்ற வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியுமா? அவர் இது வரைக்கும் பெரியார் கொல்லப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டை அவர் தர முடியுமா? ஆதிக்க சக்தி ஆதிக்க வர்க்கங்களால் ஆதிக்க வர்க்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆதிக்க வர்க்கத்துக்காக நான் கொல்லப்படலாம்னு சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். அதிகார வர்க்கங்களால் நான் கொல்லப்படலாம், நான் யாரை எதிர்த்து போராடுறோம் அவங்க என்னை கொல்லலாம்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். ஆனால் பெரியாரிஸ்டுகளால் நான் கொல்லப்படலாம், என்ன இன்னைக்கு விமர்சிக்கிறவர்களால், என்ன இன்னைக்கு அவமானப்படுத்துபவர்களால் நான் கொல்லப்படலாம்னா முகநூல்ல சமூக ஊடகங்களில் சில தோழர்கள் கருத்து தெரிவிப்பாங்க. அது அவருடைய உரிமை. எப்படி உங்களுக்கு கருத்து தெரிவிக்க உரிமை இருக்குது அது மாதிரி அவங்களுக்கு கருத்து தெரிவிக்க உரிமை இருக்குது. இதுக்காக நான் பெரியார் திரும்ப தர்றேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவர், அது கொஞ்சம் அதிக பிரச்சனை தரல. இந்த அரசியல் நம்ம எப்படி பார்க்கலாம்? மதிவதனி விசஸ் கோபி நயினார், இந்த ரெண்டு தரப்புக்கு வந்து ஆதரவு எதிர்ப்பு இருக்கு. அது தொடங்கி வச்சது கோபி நயினார் தான். பெரியார் இயக்கங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கணும் ஒரு கோரிக்கையை வைக்கிறது வேற. பெரியார் இயக்கங்கள் எங்களுக்கு குரல் கொடுக்கணும், பெரியார் இயக்கங்கள் முதல்வரோடு நெருக்கமாக இருக்கீங்க, அவரோட முதல்வர் ஏன் இன்னும் சொல்லப்போனா இவருடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களே முதல்வரோட நெருக்கமாக தானே இருக்காரு. அப்போ இந்த கேள்வியை மதிவதனியை சொன்னவர் திருமாவளவனை சொல்லுவாரா? மதிவதனி ஆள்வர்க்கத்துக்கு பாதுகாப்பாக இருக்காருன்னா திருமாவளவன் ஆள்வர்க்கத்துக்கு பாதுகாப்பாக இருக்காருன்னு இவர் பயன்படுத்துவார், அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துவாரா? ஏன் இந்த கேள்வியை திருமாவளவனை நோக்கி இவர் பயன்படுத்தலாம்ல? இல்லை, மதிவதனி என்ன பேசுகிறாரோ அதைத்தான் திருமாவளவன் பேசுகிறார். ஏன் இன்னைக்கு திருமாவளவன் அதை பேசுகிறார்? திருமாவளவன் தவறாக ஒன்றும் பேசல. இன்னைக்கு திராவிட இயக்கங்களை வீழ்த்துவதற்காக ஒரு பெரிய சக்திகள் தமிழ்நாட்டை சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை வீழ்த்தணும் அப்படின்ற பார்வையில தான்
இன்னைக்கு மதிவதனி என்ன பேசுறாங்களோ அதான் திருமாவளவன் பேசுறாங்க, திருமாவளவன் என்ன பேசுறாங்க அதான் மதிவதனி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டும் எடுத்து ஒப்பிட்டு போட்டு பார்க்கலாம். அப்ப மதிவதனி சொன்ன வாய் திருமாவளவனை சொல்லுமா? நம்ம கேட்கிறோம். அவரை நோக்கி இந்த கேள்வி நீங்க எழுப்புவீங்களா? நீங்க அடகாக்குறீங்க என்னன்னு சொல்லுவீங்களா? ஆளுமருக்கத்தை அடகாக்குறீங்க, நீங்க பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்ப என்ன 70-80 ஆண்டுகளா பெரிய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருக்கு? ஒரு இடத்துல நடந்த போராட்டத்தில் ஒரு பிரச்சனையில் நீங்கள் வந்து வர்ற வாய்க்கு வர்றதை விமர்சனம் பண்ணீங்க, அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? கோபி நயினார் பேசுவது சரிதான், ஒரு நல்ல இயக்குனர் பேசிட்டாரு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? அவர் பேசியது முழுக்க முழுக்க தவறானது. அது ஆர்எஸ்எஸ்க்கு பயன்படும், பார்ப்பன லாபிக்கு தான் அது பயன்படும். எனவே நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு முழுப்புறுக்கிற வேலையை செய்கிறீங்களா, இல்லை நியாயமாக பேசுவதற்கு தயாராக போகிறீங்களா அப்படிங்கிறது கோபி நயினாருக்கு நம்ம விட்டுருவோம். ஓகே, நன்றி சார். நன்றி.